விருச்சகத்துல பிறந்திருக்கிறீங்க, அதாவது விருச்சக வீட்டில் ராகு இருக்கிறார். விருச்சக வீட்டுல இருக்கக்கூடிய ராகு எப்பொழுது வலுப்பெறுகிறார்? விருச்சக வீட்டுல இருக்கக்கூடிய ராகுவிற்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஒண்ணு ஆட்சி பெற்று இருக்கணும் அவருடைய விருச்சக மனையிலோ அல்லது மேஷ மனையிலோ, அல்லது உச்சம் பெற்று இருக்கணும் மகர மனையில, அல்லது நீசபங்கம் பெற்றிருக்க வேண்டும். கடகமனையில இருக்கக்கூடிய செவ்வாயோட சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கலாம், சந்திரன் உச்சம் பெற்றிருக்கலாம். அப்ப ஜாதகப்படி செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கணும், உச்சம் பெற்று இருக்கணும், அல்லது நீசபங்கம். இதற்கு அடுத்த விதியாக செவ்வாய் திக்பலம் பெற்றிருக்கலாம். திக்பலம் என்பது 10ஆம் வீட்டில் செவ்வாய், லக்னத்திலிருந்து 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் ராகு வலுக்கிறார். அடுத்த விதியாக செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருக்கணும். ஜாதகத்துல செவ்வாய் வீடுகளை பரிமாறி இருந்தாருன்னா அதுவும் யோகம், பரிவர்த்தனை. அடுத்ததாக செவ்வாய் வர்கோத்தமம் எப்ப அடைகிறாருன்னா ராசி சக்கரத்துல செவ்வாய் எங்க இருக்கிறாரோ அதே இடத்துல நவாம்சத்துல இருந்தாருன்னா அப்பொழுது ராகு வலுப்பெறாருன்னு அர்த்தம். அப்ப சுயஜாதகங்கள்ல விருச்சகத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த விதிக்கனுக்கு உட்பட்டா மட்டும்தான் வலுப்பெறுகிறார். இல்லை என்றால் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய ராகு வலுப்பெறலன்னு அர்த்தம். ராகுவினால் நல்லதும் பெரிதா நடக்க போறதில்லை, கெடுதலும் இல்லை, பலம் இழந்த ராகுவாக மாறிவிடுகிறது.